தனுஷ் சார் கூட ஒரு இட்லி கடைன்னு ஒரு ஆமாம் இப்போ அடுத்த ரைட் ஓகே நாம ஒரு இட்லி கடை வைக்கிறோம்னு வச்சுங்களேன், பக்கத்தில் திடீர்னு ஒரு பெரிய பேஷனாக ஒரு வேற ஸ்டைலில் ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷனாக ஒரு கடை வந்துருச்சுன்னா, பிரபு சார் கேட்டப்போ பிரபு சார் டேட்டு கிடைக்கல. அப்புறம் தேவர் மகன் வந்த புதுசு நாசர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நல்ல நடிகன், சில நல்ல நடிகராக இருப்பாங்க, கிட்ட போனால் கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும். எங்களுடைய நல்ல நேரமோ கெட்ட நேரமோ தெரியல, அதுக்கு முன்னாடி சீவல பெரிய பாண்டி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அது இதை விட பவர்ஃபுல் சாங்குங்கெல்லாம் போட்டு பிச்சுட்டானுங்க. நாசர் சார் வந்து 40 நாள் டேட்டு, உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு பேசணும் வச்சுக்கோங்க. அது 50 நாள் 60 நாள் ஆகுன்னு வைங்க. சிகரெட் அடித்தா கூட ஸ்டைலு, நடந்தா ஸ்டைலு, திரும்பி பார்த்தா ஸ்டைல், இப்படி ஒன்றுமே ரஜினி சார் ஸ்டைல்லாம் சிவாஜிகிட்டேருந்து கற்றுக்கிட்டு. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நடிகர், இயக்குனர், டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறாரு. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு அவர்கிட்ட. வணக்கம் பாரதி கண்ணன் சார். வணக்கம். முதல்ல உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதே, உங்களுடைய பேர் ரொம்ப அழகா இருக்கு, பாரதி கண்ணன் சொல்லிட்டு. இது உங்களுடைய இயற்பேரா இல்லை சினிமாக்காக நீங்களே வச்சுட்டீங்களா? ஆக்சுவலாக எனக்கு வந்து பேர் வந்து சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. எங்களுடைய குலசாமின்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமங்களில், அது வந்து கருப்பசாமி தான் எங்களுக்கு குலசாமி. ஓகே. சங்கரன் கோயில் பக்கத்தில் கழுகுமலை ஏரியாவில் வானரமுட்டின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் உள்ள பேர் தான் கருப்பசாமி. அப்புறம் அவங்க வீட்டிலே கருப்பசாமினா ரொம்ப பழசாக இருக்குது, கண்ணன் கூப்பிட்டுக்கலாம், காங்கிற இடத்த வச்சுக்கலாம்னு சொல்லி கண்ணன் கூப்பிட்டாங்க. கண்ணன் தான் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து சொன்னேன், சென்னைக்கு வர்றதுக்கு மேலே கலிவரத கண்ணன்னு மாற்றணும், கருப்பசாமி கே வரணுங்கிறதுக்காக கலிவரத கண்ணன் வச்சுக்கலாம். சென்னை வந்தோம். சென்னை வந்த பிறகு சினிமாவுக்கு வேறு பெயர் வைக்கலாமேன்னு கேட்சி ஏதாவது. பாரதியார் எங்கள் ஊரப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பாரதியார் எங்கள் பெரிய புரட்சி கவிஞர் இருந்தார் இல்லையா, அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால் பாரதியார் பேரை சேர்த்துக்கலாமே, பாரதி கண்ணன். வேறு பாரதிக்கும் கண்ணன் ரொம்ப பிடிக்கும், அதனால் பாரதி கண்ணன் வச்சுக்கலாம்னு நானாக அப்புறம் மாற்றி வச்சுக்கேன். பாரதி கண்ணன் அப்படின்ற போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா வந்தது. உங்களுக்கு தெரியுமா சார், இது வந்து நமக்கு லைஃப் லாங் இது ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்கும், இதுதான் நம்மளோட ட்ராவல் ஆகும் அப்படின்னு நினச்சி இருந்ததா உங்களுக்கு? அந்த பேர் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பிடிச்சிது, பளிச்சுன்னு தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சினிமாவுக்கு ஒரு நல்ல பேராக தான் இருக்குது, ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் ஒரு கூலாக இருந்துச்சு. இது நல்லா இருக்க வச்சுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. வெற்றி பேரை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல, நிச்சயமாக இது ஒரு நேம் பாப்புலர் ஆகும்னு தோணுச்சு. எனக்கு தோணுச்சு ஒரு அந்த பாரதியார் இருக்குன்றனால தான் மியூசியம். அது அப்படி இல்லை, எங்களுடைய மூதாதையர் போத்தி சுப்பையான்னு எங்களுடைய தாத்தாவுக்கு முன்னோடியான ஒரு கல்யாணமே பண்ணாதவர். அவர் வந்து முருக பக்தர். அவற்றை ஒரு ஃபேஸ் ரீடிங் உண்டு, யாரையா பார்த்தா சொல்லுவார். ஜாதகம் அதெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு ஆளை பார்த்தா, என்னப்பா கல்யாணமே இன்னும் ஆகாமல் இருக்க போல் தெரியுது, ஒரு 6 மாதத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகிடுப்பா, கவலைப்படாத, உனக்கு பொண்ணு வந்து வடக்கு திசையிலேருந்து வரும், அதை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கோ, புரியுதா, சரி போய்ட்டு வாடுங்க. இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு ஏதோ ஒரு தாட் இருந்திருக்கு, சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் பேர் போத்தி சுப்பையா. சரி, எனக்கு அவர் மீசை இதேமாரி இருப்பார். அதுபோக அவர் வந்து எங்கள் ஃபேமிலியவே கிட்டத்தட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் காப்பாற்றினவர். ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு பெரிய குடும்பம், தேவப்பன், சுப்பையா, பெரியசாமி அப்படிங்கிற ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. 3 பேர் குடும்பம், அவருக்கு ஒரு பங்கு 4 பேர் குடும்பம். அவருக்கு மட்டும் மேரேஜ் ஆகலை, இவனுக்கெல்லாம் மேரேஜ் ஆகி பிள்ளைங்கள்லாம் 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க, பெரிய கூட்டம். திடீர்னு ஒரு நாள் சுப்பையா எந்திரிச்சிட்டு, இன்னைக்கு யாரும் வேலைக்கு போக வேண்டாம்ப்பா, விவசாயத்துக்கு போக வேண்டாம் அப்படின்றாரு. என்னப்பா என்னாச்சுன்னாப்பா, என்ன ஐயா சொல்லுங்க ஐயா, நம்ம குடும்பத்தில் ஒரு உசுறு போகுதுடா, அது எப்படின்னு பார்த்துக்கலாம், நானா முருகனான்னு பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் போக வேண்டாம், வீட்டிலே இருங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் மட்டும் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுறேன், பேசாமல் குழம்பு வச்சு வீட்டிலே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து ஆரம்ப காலங்களில் எங்கள் ஏரியாக்களில் மீன்பிடிப்பு தொழில் வந்து ஜாஸ்தி. எங்கள் குடும்பங்களாம் நிறையா பிடிச்சிட்டு இருந்தாங்க, வேட்டையாடுதல், கடல் சார்ந்து இருக்கிறேன், அந்த ஏரி சார்ந்து இருக்குது, கடல் சார்ந்து இல்லை, ஏரி குளம் அது சார்ந்து இருந்ததுனால பிடிச்சாங்க. சரின்னு சொல்லி எல்லோரும் வேலைக்கு போகாமல் வெயிட் பண்ணாங்க. அங்கே நரசிம்மர் கோயில்னு அந்த ஏரியாவில் கீழப்பாவூர் மேலூரில் பக்கத்தில் இருக்குது. அப்போம்லாம் அந்த கோயிலில் வந்து எல்லோரும் குளிப்பாங்க. இவர் 7 ரவுண்டு அடித்தாருன்னா அவர் குளிச்சிட்டாருன்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு பெரிய குளம், அதை 7 ரவுண்டு அடிப்பார்.
முங்கு நீச்சலில் போவார், ஒவ்வொரு நீச்சலாக போவார், மல்லாக்கு நீச்சல் பண்ணிவார். இப்படி ஒரு வித்தியாசமாக பண்ணுவார். போனவர் குளிக்க போனவர் ஆளை காணும். வலையெல்லாம் அவர் கொண்டு போன வலை கிடக்குது. எல்லாம் தேடி போய் எல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் போகிறாங்க. என்ன ஆளை காணுமேன்னு தேடுறாங்க. அப்போ ஒரு லேடி குளிச்சுட்டு இருந்தவங்க, "அங்கே தான் குளிச்சுட்டு இருந்தார், அந்த தெற்கு முக்கில் தான் பார்த்தேன், எங்கே போயிட்டாருன்னு தெரியலையே" அப்படிங்கிறாங்க. பசங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. டக் டக்குன்னு எல்லாருமே கீழே குதிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடினா அந்த கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, சவுத் வெஸ்ட், அந்த ஒரு சதுரமான குளத்துல அந்த ஹெட்ஜில் அப்படி நட்டமாக நின்ன மாதிரி முழிச்ச மாதிரி இறந்து நிற்கிறாரு. ஓ! அவர் ஒரு கொடி சுற்றி இருக்கு, ஒரு பாசி மாதிரி ஒரு கொடி சுற்றிருச்சு. அதில் இங்கே நிற்கிறாருங்க, முழிச்ச மாதிரி இருக்கிறாருன்னா எல்லாம் அப்படி தூக்குறாங்க, நட்டமாக அப்படி நின்ன மாதிரியே தூக்குறாங்க. தூக்கி வெளியே கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவரை இறந்துட்டாரு. சரி தூக்குறாங்க, வெயிட்டாக இருக்குது. அப்படி தூக்கிட்டு வராங்க. வெயிட் ஒரு இடத்துல தாங்க முடியாமல் ஒரு இடத்துல இறக்குறாங்க. இறக்குனதுக்கப்புறம் அந்த பாடி தூக்க முடியல. இன்னும் ஹெவி வெயிட்டாக இருக்குது. 5 பேர் தூக்குறாங்கன்னா அது 5 பேரால் தூக்க முடியல. இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு மறுபடியும் தூக்குறாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு 10 வயசு பொண்ணுக்கு ஒரு சாமி மாதிரி, அந்த அப்போம்லாம் அருள் மாதிரி வருவாங்க. சாமி ஆடி அது சொல்லிருச்சு, என்னை வந்து சிலையாக வச்சு கும்பிடுங்கடா, அந்த என்னோட இடத்துலையே வச்சு மேற்கு திசையை நோக்கி வச்சு கும்பிடுங்க, எந்த தீய சக்தியும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், அதே இடத்துல என்ன வைங்க அப்படின்னு சொன்னனால, எங்கள் குடும்பத்தையே அவர் காப்பாற்றினதுனால அவர் அதே மாதிரி அந்த இடத்துல மேற்கு நோக்கி சிலையாக வடிச்சு இன்னைய வரைக்கும் கும்பிட்டுருப்போம். அதுக்கு நான் கூட கொஞ்சம் கேட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த தகரமெல்லாம் நான் சாயெல்லாம் போட்டு கொடுத்து கொஞ்சம் பண்ணி வந்தேன். எனக்கு அவர் மீசை மேலே ஒரு லவ். மீசையை கம்பீரமாக இருக்காரு அவர். மீசையை நம்ம வச்சுக்கலாம். அவர் ஏதோ நமக்கு எவ்வளவோ செஞ்சுட்டு போனார், நம்ம ஒரு மீசையாவது அவருடைய ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம்ட்டு அவரை நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன். ஓகே. அவருடைய ஒரு பரவாயில்ல, அவரோட பிளெஸிங்ஸ் தான் உங்களை இந்த அளவுக்கு ரன் பண்ண வைக்குது அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதனால எனக்கு வர டெய்லி அவரை நினச்சி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுவேன். சூப்பர். இப்போ யதார்த்தமா மீசி பத்தி கேட்டேன், இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குன்றதுல ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாரும் உங்களை பார்க்கும்போது இவர் நடிகராச்சு அப்படின்றதான் டக்குன்னு மைண்டுக்குள்ள போகும். ஆனா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தெரியும், ஒரு சாதாரண நடிகர் மட்டும் இல்ல, டைரக்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, பிஆர்ஓவா இருந்திருக்காரு, நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. சினிமா துறையில கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 40 வருஷத்துக்கு மேல நீங்க பயணிச்சிருக்கீங்களா சார்? அது ஒரு 10 வருஷம் டிராவல் பண்றதே கஷ்டம். அப்படி இப்படின்னு இருப்பாங்க, ஊருக்கு போயிடுவாங்க. ஆனா தொடர்ந்து இவ்வளவு வருஷம் இருக்கிறது, பல பெரிய வெற்றி நபர்களோட பயணிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. நான் எடுத்துன்னு இந்த கேள்விக்கே வரேன். இப்போ நமக்கு ஒரு படம், இப்போ டக்குன்னு ஒரு படம் பண்றோம்னு வைங்களேன், அது ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து அது அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதே பெரிய குதிரை கொம்பு. நீங்க எடுத்துனுமே பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணலாம். இத்தனைக்கும் பிஆர்ஓ அசிஸ்டன்டா இருந்திருக்கீங்க. அப்புறம் அப்படியே ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது உங்களுக்கு டைரக்ட் பண்றது அப்படின்னு. எப்படி அவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சது? அதை பத்தின அனுபவங்களை பகிர்ந்துக்கலாமா? ஒரு நடிகர்கிட்ட போய் கதை சொல்லி ஓகே பண்ணுறதே பெரிய விஷயமா தான் இருக்கு. அதனால டேட்ஸ் வாங்கணும், அவங்க நம்மள நம்பணும், அந்த கதை இவர் எப்படி டைரக்ட் பண்ணுவாராங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். இப்படி பல விஷயம் இருக்குல்ல. எனக்கு அந்த கதை வந்து நண்பர் குணசேகரன் என்னோட நண்பர், அவரது கதை அருவாவேலுங்கிறதா எங்களுடைய ஃபர்ஸ்ட் படம். எஸ். சரி, இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, இந்த கதை வச்சு பண்ணலாமே அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அப்புறம் இந்த சப்ஜெக்ட் நடந்த கதைக்கு அப்போ ஒரு சின்ன வாண்டட் இருந்துச்சு. மலையூர் மம்பட்டியான், அந்த மாதிரி சிவலப்பெரி பாண்டி, இந்த மாதிரி கும்பகர தங்கையா, கொஞ்சம் ஒரு ஒரு ஹீரோ வந்து ஒரு வில்லனிக்கா ஒரு உண்மை சம்பவம்ங்கிறதுனால ஒரு அவங்க கொள்ளையடிச்சு மக்களுக்கு கொடுப்பாங்க, ராபின்ஹுட் ஸ்டைலில் இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுனால அந்த கதையை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கதையை செலக்ட் பண்ணோம். அவர் பெரும்பாலும் துப்பாக்கி அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டார், இந்த அருவா வச்சு தான் நிறையா இது பண்ணிட்டு இருப்பார். அதனால் அருவாவும் கையுமா இருந்தனால அவரை அருவாவேலுன்னு டைட்டில் வைக்கலாம்னு சொல்லி அருவாவேலுன்னு டைட்டில் வச்சோம். அப்புறம் அந்த ஊரில் ஒரு சாங்கு வில்லுப்பாட்டு ஒன்று கேட்டேன். அந்த பாட்டில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு, அந்த கதை மேலே ஒரு நல்ல வைப்ரேட் இருந்துச்சு. ஐயா காளப்பங்கோளம் ஊரு, அந்த முருகனோட வேலு, ஐயா அருவா வேலாம்பாரு, அந்த அருவா வேலாம்பாரு, தெற்கு தசை திருநவேலி சவகாட்டு பூமியில தன்ன வாழ்ந்து வந்தா வேலு, நம்ம அருவாதான் வேலு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நல்ல ஒரு ஃபோக்காக இருக்குது, நல்லா இருக்குது, அந்த இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்போ பிரபு சார் கேட்டப்போ பிரபு சார் டேட்டு கிடைக்கல. என்னையா இவர் கும்பகரம் தான் மேலே நான் பண்ணிட்டேன், இந்த பேட்டர்ன் பண்ணிட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. சரி ஓகே. அப்புறம் தேவர் மகன் வந்த புதுசில் நாசர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நல்ல நடிகன், அவருடைய நடிப்பு மிகப்பெரிய நடிகர், நல்ல மனிதர், அதுலேயும் பார்க்கணும்ல. சிலர் நல்ல நடிகராக இருப்பாங்க, கிட்ட போனால் கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும். அது மாதிரி நிறைய வில்லன் ஆர்டிஸ்ட்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பழகியும் பார்த்துருக்கேன்.
அப்புறம் அருவாவலி வர வச்சு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அந்த போஸ்டர் டிசைன் அதெல்லாம் பண்ணவும் நாசருக்கு ரொம்ப பிடிச்சிது. எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஹீரோவா நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆமா, ஆமா. ஒரு சாதாரண யாரா இருந்தாலும் சப்போர்ட் நடிக்கணும். பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம லீட் ஒரு அப்படின்னும்போது காமெடியனுக்கு ஹீரோவா வரணும்னு ஆசை. சுருளியிலேருந்து ஆமா. நம்ம இப்போ சூரி வந்தாரு, வடிவேல் எஸ். வந்தாங்க, விவேக் வந்தாரு, யோகி பாபு. யோகி பாபு எல்லாருமே. அது மாதிரி வில்லன் நடிக்கிற எல்லாத்துக்குமே ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்கும். பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் சார் கூட அப்படிதான். சத்யராஜ் வில்லன் வந்து ஹீரோவானாரு, பிரகாஷ்ராஜ் ஆனாரு. அது மாதிரி ரஜினி சார். அந்த காலத்தில் எம்ஆர் ராதா ஆனார், ரஜினி சார் ஆன்டியா பண்ணி அப்புறம் அது எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் இல்லையா. அப்போ நாசர் அப்பர் அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி நல்லாயிருக்கும் ஒரு ஆக்ஷன் ஃபைட்டு கீட்டு அது இதெல்லாம் வச்சு நல்லா குதிரை வச்சு பண்ணுறதுனால ஒரு பேசிக்காக நல்லா இருக்கு பண்ணார். பண்ணது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு ஆள். அந்த டைரக்டருக்கு அதுக்கு பெரிய மரியாதை கொடுப்பார். அது ஒரு டீசன்ட் பிஹேவியர் உள்ள ஒரு ஆள். ஒரு நட்புக்கும் சரி தொழிலையும் சரி, அதனால அவர் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட உள்ள பிஹேவியர் சொன்ன சொல் காப்பாற்றுறது, கொடுத்த வாக்கை மீறுறது இல்லை, மாறுறதும் இல்லை. அப்படி ஒரு நல்ல மனிதர். கதை கேட்டார், ஓகே பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தார். தீர்க்கமாக முடிவெடுத்து இறங்கி பண்ணார். பட் எனக்கு அந்த படம் கொஞ்சம் கிளைமேக்ஸு அது இதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக பண்ண முடியலை. நம்மளே ஓன் ப்ரொடக்ஷனாக பண்ணதுனால ஒரு 70 lakhsக்குள்ளே பண்ணோம். அது ₹1 ரேஞ்சுக்கு தாண்டி பண்ணால் தான் அது படமாக அது பெரிய லெவலில் பண்ண முடியும். இன்க்ளூடிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம். ப்ரமோஷன் ஒரு அவுட்டோர் நம்ம நினச்ச அவுட்டோரில் போய் பண்ணணும் வைக்கணும்னு பண்ண முடியல. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணோம். படமும் அந்த நேரத்தில் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை ரீச் பண்ணல. எங்களுடைய நல்ல நேரமோ கெட்ட நேரமோ தெரியல. அதுக்கு முன்னாடி சீவல பெரிய பாண்டி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அது இதை விட பவர்ஃபுல் சாங்குங்கெலாம் போட்டு அது பிச்சுட்டானுங்க. அதனால அந்த படத்தோட எஃபெக்ட் வந்து நமக்கு எப்போதுமே பாதிக்கும். இப்போ நாம் ஒரு கஷ்டப்பட்டு இப்போ தனுஷ் சார் கூட ஒரு இட்லி கடைன்னு ஒரு ரைட் ஓகே நாம் ஒரு இட்லி கடை வைக்கிறோன்னு வச்சுங்களேன். ஒரு ஓலகளை செட் பண்ணி ஒரு இதெல்லாம் போட்டு ஒரு பாய்லர்லாம் பண்ணி கடை வைக்கிறோம். பக்கத்தில் திடீர்னு ஒரு பெரிய பேஷனாக ஒரு வேற ஸ்டைலில் ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷனாக ஒரு கடை வந்துருச்சுன்னா டக்குன்னு கூட்டம் அந்த பக்கம் டக்குனு போயிடுவாங்க. அது தவிர்க்கு அது இல்லைன்னா நம்ம கடைக்கு நல்ல கூட்டம் இருக்கும். ஆமாம் ஆமாம். அது எப்போதுமே சினிமாவில் ஆப்போசிஷன் வந்து இறங்குச்சுன்னா கொஞ்சம் அடி வாங்கும். அது படங்கள் அப்படியே சேஞ்ச் போடும். திடீர்னு ஒரு ரஜினி படம் வந்துருச்சுன்னா இருக்கிற எல்லா படமும் காலி ஆகிடும். ஒரு விஜய் படம் வந்துச்சுன்னா இருக்கிற படம் எல்லாம் காலி ஆகிடும். நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், இப்போ பருத்தி வீரன் படம் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த பருத்தி வீரன் பேட்டர்ன்லேயே வந்தது. பாஷா வந்தபோது பாஷா மாதிரியான படங்கள், அது பொது சினிமாவில் அது மாதிரி ஒரு தலையில் சில படங்கள் அதை எடுப்பாங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்குமே, வியாபாரம் ஆகிடுமே, படம் அந்த பேட்டர்ன் படம் ஓடுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எடுப்பாங்க. அப்படி எடுக்கப்பட்ட படம் நாசர் சார், ஊர்வசி, நடிகர் ராஜேஷ் ரொம்ப நல்ல மனிதர். அவர் எனக்கு ப்ரெஸ் ரிப்போர்ட்டாக இருக்க காலத்துலேருந்தே நல்ல ஃப்ரெண்டு. ஓகே. நிறைய பேசுவார், நிறைய தத்துவங்கள் வேதாந்தங்கள் அது இதெல்லாம் நிறைய பேசுவார். பெரிய அறிவாளி, பெரிய அறிவாளி. மிகப்பெரிய அறிவாளிகளுக்கு சினிமாவில் சமயத்தில் மரியாதை குறைஞ்சிரும். அவங்களுடைய மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்கிறனால அங்கே எதையுமே பண்ணுறதுனால சிந்திச்சு செயல்படணும், அது பார்க்கணும், ப்ராக்டிக்கல்லாம் பார்க்கும்போது ஐயோ இது பெரிய இம்சையாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு தோணும். அதனால் சில மிகப்பெரிய அறிவாளிகள் சினிமாவில் ஜெயிக்க முடியாத சூழ்நிலைகளில் போயிடும். அவரோட திறமைக்கு அவருடைய வெற்றி கம்மி. உண்மை. அவர் பெருசாக வந்திருக்கணும், பண்ண முடியல. பட்டு எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணார். ஃபஸ்ட் படம்னு பார்க்காம நல்ல அது ஒரு நேர்த்தியாக பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுவோம், நல்லா அட்வைஸ் பண்ணுவார். அவ்வளோ நல்லா கோஆப்ரேட் பண்ணார். ஊர்வசி எனக்கு பேசிக்காக இங்கே ரிப்போர்ட்டராக இருக்கும்போதே கொஞ்சம் பழக்கம், பேட்டியெல்லாம் எடுத்துல பழக்கம். அவங்க ரொம்ப உரிமையாக பேசுவாங்க. பார்த்துக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், மலையாளம் ரொம்ப கவனமாக இருக்கணுமாக்கும், அது சினிமா எல்லாம் போயிடும் பார்த்துக்குங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரியாக இருப்பாங்க. அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாப்புல. அப்படி பண்ணப்பட்ட படம் தான் அருவாவேலு. சரி, நீங்கள் இடையில சொல்லியிருந்தீங்க நல்ல நடிகர் தாண்டி நல்ல மனிதர் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. நல்ல நடிகர்ன்றது ஒர்க்கில் பேர் வாங்கிடலாம், ஆனால் நல்ல மனிதர்ன்ற பழகனா உண்மையாக இருந்தால் தான் முடியும். அதுக்கு ஆப்போசிட் நம்மளும் உண்மையாக இருக்கணும்ல. ஸோ அப்படி ஒன்று இருக்கு. எந்த விதத்தில் நீங்கள் இவர் சூப்பராக இருக்கார், நல்ல மனிதராக இருக்குன்னு எந்த இடத்துல உணர்ந்தீங்க? நாசர் சார் வந்து இப்போ சிலர் வந்து உதாரணத்துக்கு ஒரு டேட்ஸ் பேசுகிறோன்னு வைங்களேன், 40 நாள் டேட்டு, உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு பேசணும்னு வச்சுங்களேன். அது 50 நாள் 60 நாள் ஆகுதுன்னு வைங்க, சம்பளத்தை ஜாஸ்தி கேட்பாங்க யூஸ்வலாக. இல்லை சார், நான் 40 நாள் தான் நான் பேசினேன், அதுக்கு தானே அந்த சம்பளம் பேசினேன், 20 நாள் கூட வருது, எனக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்தான் ஆகணும். அந்த மாதிரிலாம் டேட்ஸுகள் மாறும்போது அவரும் மாறவே இல்லை. சார் போதும், நீங்கள் பண்ணுங்கள், ஜெயிச்சா போதும், வேண்டாம் விட்டுருங்க அப்படிம்பாரு.
அது மாதிரி வெரி சின்சியராக வந்து டைமுக்கு வருவார். ம், ம். அதெல்லாம் சிவாஜி சார் போட்ட ரோடுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஆமா. பாதையில பயணிச்சு. சிவாஜி சார் போட்ட ரோட்ல ரஜினி சார் அதே மாதிரி வருவார். சார் நீங்க சிவாஜி சார், சாரி ஃபார் த இன்டரப்ட். இப்ப நீங்க சிவாஜி சார பத்தி நீங்க சொன்னீங்க. சிவாஜி சார பத்தி நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவருக்கு 5 மணிக்கு ஷார்ட்னாவா 4:45க்கு வித் மேக்கப்போட ரெடியா இருப்பாரு அப்படின்னு மாரி நான் சொல்லியிருக்கேன். நீங்க அவரோடயே ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க. ம். நீங்க கண் கூட பார்த்திருந்திருப்பீங்கல்ல. ச்சே வேற லெவல் அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வ சொல்லுங்களேன். இல்லை, சிவாஜி சார் பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன். பட் இருந்தால் கூட சிவாஜி சாருடைய டக்குன்னு உங்களுக்கு சிவாஜி சார் பத்தி சொல்லும்போது. ஆமாம், சிவாஜி சாருடைய படங்கள் என்னை வந்து ரொம்ப பாதித்த படங்கள் நிறைய. நம்ம என்னன்னு இல்லை, உலகத்தில் ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்கும் அந்த படங்கள்லாம். அந்த படங்களை கூட நான் உங்களுக்கு எந்தெந்த படத்தில் அவருடைய கிளாசிக் மூவிலாம் இருக்கு இல்லையா, அவரை பற்றி அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அதை கூட நான் ஆர்டராக சொல்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எஸ் எஸ் போட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா. சிவாஜி சாருடைய ஃபர்ஸ்ட் படமே பராசக்தி இல்லையா? பராசக்தி முதல் படத்திலே சிவாஜி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 படங்கள்ல நடித்த ஒரு ஹீரோ மாதிரி பண்ணியிருப்பார். ம், ம். உதாரணமா சாங் லிப் மூமெண்ட்லாம் கொடுக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி கொடுத்தாரோ கடைசி வரைக்கும் அந்த லிப் மூமெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணார். அது வந்து முதல் முறையாத காலம் தேவர் மகன் காலம் வரைக்கும் எந்த புள்ளியும் மாறாம நடித்த ஒரு மிகப்பெரிய நடிகர். அதுவும் அவரோட சாங்ல பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டைலே ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டைல். ஒரு டான்ஸு மாஸ்டர் சொல்லி கொடுத்தா கூட அவர் ஒரு எஃபெக்ட் பண்ணுவார், அவர் ஒரு ஸ்டைல் பண்ணுவார். சிகரெட் அடித்தா கூட ஸ்டைலு, நடந்தா ஸ்டைல், திரும்பி பார்த்தா ஸ்டைல், இப்படி ஒன்றுமே ரஜினி சார் ஸ்டைல்லாம் சிவாஜிகிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். ரஜினி சாரே அது அவரே சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு, அது உண்மை. ஏன்னா சிவாஜி சார் நடந்த நடையெல்லாம் இன்னைக்கும் ரஜினிலாம் நிறைய இன்ஸ்பிரேட் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் ஒரு லைப்ரரி மாதிரி. அதை நீங்கள் படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், பாஸ் ஆகலாம். அது ஒன்றும் யாரும் கேட்க முடியாது. ஃபஸ்ட்டு படத்துலேயே பார்த்தீங்கன்னா சாங் லிப்பில் இப்போ உதாரணத்துக்கு அடமுட்டா பயங்களெல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே, அந்த பெர்ஃபார்மன்ஸோட அந்த சிங் பிடிக்கணுங்கிறது சாதாரண இல்லை. காட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, பண பொட்டி மீது கண் வையடா தாண்டவ கோனே, அடமுட்டா பைகளெல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே. இதெல்லாம் வந்து சிவாஜி சாருக்கெல்லாம் வந்து நேஷ்னல் அவார்டு கொடுக்காது, அது நேஷ்னல் அவார்டுக்கு தான் கௌரவம். அப்படிதான் ஃபர்ஸ்ட் படத்துலேயே கொடுத்துருக்கணும். ஆமாம், சிவாஜி சாருக்கெல்லாம் பராசக்தியில் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸு, கோர்ட்டு சீனு, அந்த டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு படத்துக்கே அவருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிக்கணும். மிஸ் ஆச்சு. எத்தனை படத்தில் ஃபஸ்ட் படம் இது. இதை மாதிரி அவருடைய கிளாசிக் மூவி எல்லாம் நாம் ஒன்று ஒன்றையும் சொல்ல ஆரம்பித்தோம்னா அது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸு இதை உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த இன்டர்வியூவே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்து சிவாஜிங்க ரைட் ஏதோ ஒரு நடிகர் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சாதாரண இன்னைய ஜென்ரேஷன் நினைக்கலாம். ஆக்சுவலாக சொல்ல இப்போ இன்டர்வியூ பண்ணிட்டு நீங்கள் சிவாஜி கட்டபொம்மனில் ஒரு சீன், அந்த காட்சி மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், எப்படி ஒரு மனிதன் இவ்வளவுலாம் நடிக்க முடியுமா? ஒரு மிடுக்கு, அந்த கேரக்டருக்கான ஒரு மிடுக்கு இருக்கும். கட்டபொம்மனில் ஒரு சீன், கட்டபொம்மனுடைய சேனாதிபதி பிள்ளை சந்தான பாரதியோட அப்பா நடிச்சிருப்பார். சந்தானபாதி டைரக்டர் அப்பா தான் சேனாதிபதி பிள்ளையா நடிச்சிருப்பார். சிவாஜியோடைய தளபதி மாதிரி வரும். அப்போ கட்டபொம்மன் ஒரு சீனில் வந்து ரொம்ப எமோஷனலாக டென்ஷன் ஆகியிருப்பார். அவர் வந்து வெள்ளக்காரங்களுடைய நெல் களஞ்சியத்தை திருடிட்டு வந்திருப்பார் சேனாதிபதி பிள்ளை. இவங்க நெல் களஞ்சியத்திலேருந்து அவங்க அடிச்சுட்டு போயிருப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு கைப்பற்றி அதை இவர் திருடிட்டு மறுபடியும் கொண்டு வந்துடுவார். சிவாஜி அவர் சொல்லுவார், நம்மகிட்ட அவன் திருடிட்டான், ஆனால் அங்கிருந்து நீ திருடிட்டு வந்துட்டியே, அப்போ அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? தப்பு பண்ணிட்டீங்க சேனாதிபதி பிள்ளை, தவறு, என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. மன்னிப்புங்கிறதெல்லாம் இது கேட்டு தப்பு பண்ணிட்டு மன்னிக்கிறது முறை இல்லை. செஞ்ச தவறை நினைக்கும் போது எல்லாம் கூசுகிறது, எனக்கே கூச்சமாக இருக்கிறது, தப்பாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்குது. இப்படி பண்ணி விட்டீங்களே பிள்ளைவான், என்னால் தாங்க முடியவில்லை பிள்ளைவான். ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருப்பார். இப்படி எமோஷனல் ஆகிட்டு இருக்கும்போது வெள்ளக்காரன் வந்துடுவோம். வந்து சிவாஜி இவரை பயங்கரமாக திட்டுவார். ஆனால் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் வெள்ளக்காரன் டப்புன்னு அவர் சட்டையை பிடிச்சிருக்கணும். நீங்கள் தானே எங்கள் நெற்களஞ்சியத்தில் இருந்து நான் நேற்று நெற்களையெல்லாம் திருடி கொண்டு போனது, உங்களை கைது செய்கிறோம், வாருங்கள். இவத்தா சிவாஜி அப்படி தட்டி விடுவார். என்னன்னா, கட்டபொம்மன் அரசவையிலே, கட்டபொம்மன் கண்ணெதிரே, கட்டபொம்மனின் சேனாதிபதி பிள்ளையை கை வைக்கிற துணிச்சல் உனக்கு யாரடா தந்தது? அங்கேருந்து ஆரம்பிப்பார். அதுக்கு என்னென்னா,
நான் என் வேலைக்காரன், என் ஆளு. அவன நான் அடிப்பேன், திட்டுவேன். ஆனா, அவன வந்து நான் வேற ஒருத்தனுக்கு நான் விட்டு குடுக்க விட்டு கொடுக்க மாட்டேன். மாட்டேன் அப்படின்றது. அப்படிங்கிறது அதுலருந்து தான் கட்டபொம்மன் எனக்கு வாரே ஸ்டார்ட் ஆகும். சரி இவர சும்மா விடக்கூடாது. வாருங்கள் எங்களுக்கு பேசுறதுக்கு அப்படி இப்படின்னு அவனுக்கு பிரச்சனை பண்ணி, இந்த வார் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இந்த சீன் முக்கியமான சீன். ம். இத நீங்க விஷுவலா ஒரு செகண்ட் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு பண்ணீங்கன்னு வைங்களேன், இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு மிரட்சி ஏற்படும். அந்த சீனை எலிவேட் பண்றாரு பாருங்களேன், அந்த ஒரு நடிப்பின் மூலமா. அது மாரி தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கத்துல அவரு ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. மிஸ்டர் சௌத்ரி, நீங்க இதெல்லாம் சக்சஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு முக்கியமான கேஸ புடிச்சிட்டீங்க. உங்களுக்கு வந்து அவார்டுக்கெல்லாம் ரெஃபர் பண்றாங்க. தேங்க் யூ சார். எஸ் சார். தேங்க் யூ சார். டக்குனு அங்க ஒரு ஃபோன் வரும். அவருடைய ஒய்ஃப் இறந்துட்டாரு அப்படின்னு போடும். சிவாஜி சாரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அப்போ அந்த எஸ்பி ஃபோன் எடுப்பாரு. அது மாரி சௌத்ரியோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஓ சாரி அப்படின்ட்டு இவரு சொல்லுவார். மிஸ்டர் சௌத்ரி ஒரு பேட் நியூஸ். எஸ் சார். உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. கை வச்ச மாதிரியே இருப்பார். வியாடம் ப்ளீஸ் நான் போகலாமா சார்? ப்ளீஸ் கல்யாண் உடனே போங்க அடிப்பார். அந்த ஆஃபீஸ்லேருந்து அவர் நடந்து வர சீன்லேருந்து அவர் வீட்டுக்கு வந்து அழுவார். அதை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எத்தனையோ படத்தில் சிவாஜி சார் அழுதுருப்பார். கம்பீரமாக அழுவார். அந்த யூனிஃபார்ம் மட்டும் வருவார். வீடெல்லாம் ஒரே க்ரௌடாக இருக்கும். அப்படி பார்ப்பார். யூனிஃபார்மை கழட்டி அப்படியே ஹேங்கரில் போட்டு அப்படி ஒரு அந்த ஒரு சிவாஜி சாரோட அந்த பாடி அந்த தங்கப்பதக்கமும் நல்லா இருக்கும். ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கும். ஆஃப் கை பனியெல்லாம் போட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பேண்ட் அந்த காக்கி பேண்ட் போட்டு வருவார். ஒய்ஃப் பாடி கிடக்கும். கேர் விஜயம்மா அப்படி இறந்துருப்பாங்க. வருவார். லக்ஷ்மி, நான் யூனிஃபார்மில் வந்தா என்கிட்ட பேச மாட்டேன்ல. நான் யூனிஃபார்மை கலத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். லக்ஷ்மி என்கிட்ட பேசு. லக்ஷ்மி என்கிட்ட பேசு. லக்ஷ்மி கும்பிடுவார். நமக்கு அப்படி ஒரு மாதிரியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெஜஸ்டிக், ஒரு கிளாசிக். அது மாதிரி ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு நடிகனை பார்க்க முடியாது. இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைய ஜென்ரேஷன்லாம் அப்படி மிரட்சி ஆகிடும். அதே மாதிரி கௌரவம் படத்தில் கோர்ட்டில் வந்து மேஜர் சுந்தரராஜனுக்காக இவர் வாதாடுவார். இவரோட பையனே இன்னொரு சிவாஜி அவர் ஆப்போசிட்டாக வாதாடுவார். அப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து மேஜர் வந்து சொல்லாமல் விட்டுருப்பார். ஏன்டா அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை ஃபூல் அப்படின்னு. இல்லை நான் மறந்துட்டேன் போடா தோற்று போகணும்னு தெரிஞ்ச ஒரு நடந்து வருவார் கோர்ட்டில் வந்து. அப்படி நடந்து வீட்டுக்கு வருவார். எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாம் ஒன்றும் இல்லடி. அடி நான் இந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்தேன். அதுக்கு தான் எனக்கு இந்த வீடு வாங்கினேன். இதை ஜெயிச்சு கொடுத்தேன். அதை வச்சு தான் நான் சொத்து வாங்கினேன். இதை வச்சு தான் நான் கார் வாங்கினேன். ஒவ்வொரு கேஸையும் தூக்கி போடுவார். அதெல்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு யாருமே பண்ண முடியாது. அதனால தான் அவர் சிவாஜி சார். அதே மாதிரி வியட்நாம் வீடில் ஒரு அரசாங்க அதிகாரி ரிட்டையர்ட் ஆயிடுவான். ரிட்டையர்ட் ஆன அன்னைக்கு அவர் கழுத்தில் மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து ஒய்ஃப்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவார். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படி வரும். சந்தோஷம் தானுங்க. காலமெல்லாம் என் கூட இருக்க போகிறீங்க. அடி போடி பைத்தியக்காரி. ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னா மரியாதை எதிரி. எப்படி எனக்கு காசெல்லாம் பத்தாதடி. என் பிள்ளைங்களெல்லாம் நம்பி நான் வாழணும்படி. இந்த உலகத்தில் நான் வேற ஒருத்தரை நம்பி வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கம் கொண்டாந்து விட்டாங்களடி சொல்லி ஒரு எமோஷனல் ட்ராமா பண்ணுவார் பாருங்க. ஆமாம், சூப்பர். அது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இன்னும் கனெக்ட் ஆகணும்னா படையப்பா படங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த வீடை லவ் பண்ணி அந்த வீடை கட்டி பிடிக்கிறது. அப்போ கேமரா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அந்த இதுக்கு ஒரு லுக் கொடுத்து ஒன்று பண்ணியிருந்திருப்பாரு. எல்லாத்துலையுமே அந்த உன் கண்ணில் நீர் வழிந்தால் சாங்கு லைஃப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா கூட அது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அந்த ஒரு மாதிரி வைப்ரேட் பண்ணும். எஸ் அந்த எல்லாம் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் போட்டால் கூட அப்போ இப்படியெல்லாம் ஒரு மனிதன் சாதிச்சிருக்காரா அப்படின்னு ஒரு சாதனையில் ஒரு சிலாயிப்பு வரும் நம்ம உடம்புக்குள்ளேயே. அது மாதிரி முதல் மரியாதை. எஸ் முதல் மரியாதையில். ஆனால் சார் நீங்கள் இப்படி சொல்லும்போது எனக்கு உங்ககிட்ட நான் நல்லா அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, உங்களுக்கும் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் போல. நீங்கள் படங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரா பார்க்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா, முதல்ல நீங்க நோட் பண்றது பாட்டு தான். ஏன்னா தான் சொல்லியிருப்பேன். நான் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டேன். அதனால தான் அதை சொல்ல முடியல. நம்மளை அறியாமல் நாம வந்து பாடலுக்கு வசப்பட்டிருக்கோம் இல்லையா? சின்ன வயசுலேருந்து
நாம் வந்து பிறக்கும் போதே தாலாட்டு கேட்டு வளர்ந்தவங்க. அதனால் நம்மளை அறியாத பாட்டு தான் நம்மளை தூங்க வச்சுருக்கும். ஆமா. ஒரு இளையராஜா சார் கூட நான் ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொன்னார். பாரதி கண்ணன் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்கு, டிரைவர் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக என் பாட்டை கேட்குறான், உள்ளுக்கு இருக்கவங்க தூங்குறாங்க என் பாட்டை கேட்குறாங்க. என் பாட்டு ஒரே நேரத்தில் தூங்குறதுக்கும் பயன்படுது, ஒருத்தருக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் பயன்படுது பார்த்தீங்களா அப்படின்னு. அது மாதிரி அது நம்மளை அறியாமல் நாம் அதை கற்றுக்கிட்டோம். அதான் நான் சொன்னேன் அது ரெண்டில் விட நம்ம தாலாட்டு பாட்டு சின்ன வயசுலேருந்து. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு சொரண்டை பக்கத்தில், எங்கள் ஊர் பக்கத்தில். அவங்க எனக்கு ஒரு பாட்டு போட்டு காமிச்சாங்க. அப்போ யாருங்க பாடினான்னு கேட்க, எங்கள் பாட்டி பாடின பாட்டு. ஏன் இந்த பாட்டை நீங்கள் இவ்வளவு பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களா? இல்லை இனிமேல் உள்ள ஜெனரேஷன்லாம் தாலாட்டு பாட மாட்டாங்க, அதனால நாங்கள் வீட்டில் நாங்கள் ஆடியோ ஆன் பண்ணி விட்ருவோம் அந்த பாட்டை. இன்னொரு சாங்குங்க, ஆராரோ எங்கண்ணே எங்கண்ணே நீ உறங்கு, எறும்பு ஒன்ன தொட்டா தாய்மாமே வருவாரோ, அவன் மல்லியப்பூ செண்டாலே அடிப்பாரோ, ஆராரோ கண்ணே. மாதிரியா அந்த காலத்தில் குழந்தைங்க நம்மளாம் அப்படி தூங்கிடுவோம். அதை என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜென்ரேஷன்லாம் யாரும் தாலாட்டு பாட மாட்டாங்க. இப்பெல்லாம் பாட்டு போட்டு விட்டுறாங்க சார். அது நாங்கள் அதை ஆன் பண்ணி எங்களுடைய தலைமுறையாக அந்த பாட்டை கேட்கணும்னு நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் அது மாதிரி நம்மளை அறியாமலே நம்ம இதுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தையா இருக்கும்போதே பதிவுகள் ஏற்பட்டதால் அது இசையோட தாக்கம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை அறியாமல் நம்ம போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு மியூசிக் ஹெவியாக கேட்டுச்சோம், என்ன என்ன சவுண்டு எங்கேருந்து கேட்குது, நம்மளை இழுத்துரும், நம்மளை ஒரு அறியாமல் உள்ளே கொண்டு வந்துடும். ஆமாம், சில பாட்டுகள்லாம் அந்த காலத்தில் நம்ம சிவாஜி படம், ரஜினி சார் படம் எல்லாம் நம்ம பாட்டு கேட்டு படம் பார்க்க வந்துருப்போம். பிஃபோர் ரிலீஸ் பாட்டு கேட்டிருப்போம், ஐயோ செமையாக இருக்குது பாட்டு, இந்த படத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு. நிறைய படங்கள் வந்து பாட்டுக்காகவே ஓடி இருக்கீங்க. பாட்டுக்காக ஓடி பாட்டு கேட்டு